வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 20 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரிஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,151.45 965 பிடிஎஸ் 1.25 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். டெக் மஹிந்திரா 4.14 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். சன் ஃபார்மா 0.90 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,334.301.09 விழுக்காடு ஆக உள்ளது. 1.09 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி வலுவான லாபத்தை பதிவு செய்ததால் இந்திய சந்தைகள் உயர்ந்தன. கடந்த வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 1.25 விழுக்காடு உயர்ந்து 78,151.45 புள்ளிகளிலும் நிஃப்டி 50 1.09 விழுக்காடு உயர்ந்து 24,334.30 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. நிஃப்டி பேங்க் குறியீடும் 1.63 விழுக்காடு உயர்ந்து 58,521.40 புள்ளிகளில் நிறைவடைந்தது. முதல் 10 நிறுவனங்களில் 5 நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 1.54 லட்சம் ரூபாய் கோடி உயர்ந்தது. கடந்த வாரம் 5 முன்னணி நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 1.54 லட்சம் ரூபாய் கோடி அதிகரித்தது. இதில் டிசிஎஸ் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டியது. டிசிஎஸ் பங்குகள் கடந்த வர்த்தகத்தில் 3.09 விழுக்காடு உயர்ந்து 2,269 ரூபாயாக நிறைவடைந்தது. உலகளாவிய கமாடிட்டி சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிந்தன. தங்கம் விலை 0.39 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $3,997 நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 0.16 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $55.95 நிறைவடைந்தது. உலகளாவிய சந்தை மாற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை 1% மேல் உயர்ந்தது. கச்சா எண்ணெய் விலை 1.92 விழுக்காடு கணிசமாக உயர்ந்து ஒரு பேரல் $84.07 நிறைவடைந்தது. உலகளாவிய எரிசக்தி தேவை மாற்றங்களுக்கு மத்தியில் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் சேமிப்பு நிறுவனங்களை ஈர்க்க பேட்டரி பிஎல்ஐ விதிகளை அரசு தளர்த்தியது. 50 ஜிகாவாட் திட்டத்தின் இறுதி பகுதியான புதிய 10 ஜிகாவாட் டெண்டருக்கான விதிகளை அரசு தளர்த்தியுள்ளது. இத்திட்டத்தில் கூடுதல் நிறுவனங்களை ஈர்க்க மானியங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. உணவு பதப்படுத்தும் துறைக்கான பிஎல்ஐ திட்டத்தின் அடுத்த கட்டத்தை மத்திய அரசு ஆராய்கிறது. உணவு பதப்படுத்தும் அமைச்சகம் அடுத்த கட்டத்தை வடிவமைக்க தற்போதைய பிஎல்ஐ திட்டத்தின் அனுபவங்களை ஆய்வு செய்து வருகிறது. இத்துறை உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வால் ஸ்ட்ரீட்டில் ஆல்பபெட், இன்டெல் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் வருவாய் முடிவுகள் கவனம் பெறுகின்றன. ஆல்பபெட், இன்டெல் மற்றும் டெஸ்லா போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் வருவாய் முடிவுகளை வெளியிட உள்ளதால் வால் ஸ்ட்ரீட் தயாராகி வருகிறது. பொருளாதார காலண்டர் அமைதியாக இருந்தாலும் இந்த நிறுவன முடிவுகள் சந்தையை வழிநடத்தக்கூடும். 2050க்குள் 10% பொருளாதார வளர்ச்சியை பொருளாதார நிபுணர் நூரியல் ரூபினி கணித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் 2050க்குள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை 10 விழுக்காடு ஆக உயர்த்தக்கூடும் என்று பொருளாதார நிபுணர் நூரியல் ரூபினி தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த தொழில்நுட்ப மாற்றம் கணிசமான வேலைவாய்ப்புகளை பறிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $3,997 0.39 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,23,710 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.39 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,012.70 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $55.95 0.16 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் $1,732 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.16 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $56.04 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $84.07 1.92 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.92 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82.49 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $$227.40 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 40 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.65 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது.
எல்பிஜி சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை ரூபாய் 957 பைசா 3106 ரூபாய். பெங்களூரு ரூபாய் 944 பைசா 3021 ரூபாய். ஹைதராபாத் ரூபாய் 3191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் ரூபாய் 50 பைசா 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.